இந்த என்டையர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து எமோஷன் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேயா? ஸோ நான் சூப்பராக படிச்சிருக்கேன், ஐஐடியில் படிச்சிருக்கேன், ஐஎம்ல படிச்சிருக்கேன், ஐ எம் ஏர்னிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் அண்ட் இன்ஃபேக்ட் ஐ எம் மேனேஜிங் ஸோ மெனி க்ரோர்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து நான் ப்ராஜெக்ட்லாம் மேனேஜ் பண்ணுறேன். அங்கே எங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இந்த எமோஷனே வந்து வர்றது கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எமோஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது யாருமே எங்கேயுமே சொல்லித்தரல. ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில், நம்மளுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எங்கேயுமே சொல்லித்தரல. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சர்வே வேர்ல்டு வைட் யார் அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா படித்தவங்க. என்னை பொறுத்த வரையும் படித்தவனுக்கு எந்த ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சூசைட் பண்ணிக்க கூடாது. அட்லீஸ்ட் வந்து என்னென்னா படித்து இட் ஷுட் அலோ ஒன் இண்டிவிஜுவல் டு ஃபேஸ் த வேர்ல்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இருக்கிறதுனா படித்தவங்க தான் வந்து நிறைய சூசைட் பண்ணுறதா ஒரு இது வந்திருக்கு. ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா இதில் பாட்டம் லைன் இஸ் எமோஷனல் ஹேண்ட்லிங்கிறது வந்து பெரிய பிக்கஸ்ட் சேலஞ்ச்.